சிக்கன் ரவாபி பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வீட்டில் அரைச்ச சிக்கன் 65 மசாலாவை அதில் போட்டுக்கலாம். அப்புறம் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 hour ஊற வச்சிடுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா இதுலேயே லெமன் கொஞ்சம் 2-3 ட்ராப் போட்டுவிட்டோம். அப்போ தான் அது ரொம்ப சாஃப்டாக வரும். ஒரு 1/2 hour ஊறட்டும். ஜீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறோம். இது ஒரு பேக்கெட் அரிசி, அதாவது 1 kg. இதை வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். இதை ரொம்ப நிறைய தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது. இதில் இருக்க அந்த ஸ்மெல் போயிடும். ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணால் போதும். இப்போ நம்ம கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். கோகனட் ஆயில், லவங்கம் 2, கல்பாசி, ஏலக்காய் 3, பட்டை, பிரியாணி இலை. ஆயிலில் அது கரம் மசாலாலாம் இதாகிடுச்சு. இப்போ ஆனியன், இது ஒரு 1/4 கிலோ ஆனியனு. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ ஆனியன் வேகிறதுனாலே நம்ம இதில் உப்பு போட்டுருவோம். உப்பு ஒரு 10 முந்திரி இதுலேயே போட்டுருலாங்க. வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதுலேயே இந்த ஒரு 10 முந்திரியும் போட்டுருவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். இது இப்போதான் பிங்க் கலராக இருக்கு. கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும். இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அப்புறம் சிக்கன் பீசஸ் எடுத்துக்கலாம். பார்த்து எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குதான். வெங்காயம் பாருங்க இந்த கலருக்கு வரணும். அப்போ நம்ம கழுவி வச்ச புதினாவை ஒரு கைப்பிடி போட்டுருங்க. நான் பழுத்த 4 தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் தான். பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இது மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி நிறைய போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ கம்மியாகவே போட்டுக்கோங்க.
தக்காளி ரொம்ப கொலையா வேக வைக்க வேண்டாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு 2 டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர். இது வந்து பிரியாணி மசாலா. இதோட ரெசிபி வேணும்னா கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க, நான் எப்படின்னு உங்களுக்கு போட்டு சொல்கிறேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த பிரியாணிக்கு இந்த ஸ்டேஜ்ல தான் அந்த மிளகா பொடி இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டே போடணும். ஃபர்ஸ்டே போட்டுறக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு தயிர் போட்டுருவோம். தயிர் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ அடுத்த பேட்ச் போட்டுப்போம். மசாலா நல்லா எண்ணெய் செஞ்சு வந்தது. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த சுடு தண்ணி வச்சிருக்கேன், தண்ணி சுட வச்சு வச்சிருக்கேன். அந்த தண்ணி அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போடணும். இப்போ மூடி வச்சிருவோம். பாருங்க, கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு, சேர்த்த அரிசி அது இதில் போட்டுருவோம். செம வாசனையா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபுல்லா மூடாதீங்க, பாதி மூடி வைங்க. பாருங்க, தண்ணி நல்லா மேலே கம்மியாயிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப கிளறி அரிசி வெந்து வந்துடும். என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து இது அழகா வச்சுட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் பாதி லெமன் எடுத்து இது மேலே ஸ்பேஸ் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்க புதினாவை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க.
இப்போ இதை க்ளோஸ் பண்ணி தம் இப்போ செக் பண்ணிக்கலாம். தம் உடைக்க போறோம் இப்போ. இங்க நடுவுல தண்ணி இல்லைன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இது எங்கள் அப்பாக்காண்டி. நான் எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன். யாரெல்லாம் அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள்.